அவர் வந்து அதில் வந்து தம் அடிக்கிறாரு, இதில் குடிக்கிறாரு, இவர் வந்து எப்படி நல்லது பண்ணுவாருன்னு நிறைய பேர் விஜய் அண்ணனையும் கேட்டிருக்காங்க. ஒரு சில பேரோட பார்வை வந்துட்டு என்னடா இது இவன் கிறுக்க மாதிரி பண்றான். தற்குறி 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 தற்குறியா நீ இருக்காத தம்பி, தற்குறியா நீ இருக்காத. எங்க அட்மின் என்ன தெரியுமா பண்ணுவாரு, அவனா ரொம்ப வல்கரா போட்டிருந்தான்னு வச்சுங்களேன். சரி, ஓகே. அந்த வார்த்தைலாம் சொல்லாமான்னு தெரியல. ஹாய் தனலட்சுமி, ஐ லவ் யூ, ஐ எம் வெயிட்டிங். ஏன் தனலட்சுமிடாவ, ஏன் தனலட்சுமி எப்படி இருக்கா பாருடா, ஐயோ செம்மையா இருக்காது. மகிழ்ச்சி. 1000 பேரை பார்த்துக்கிறேன், உன்ன மாதிரி ஒரு டுபா கூட பார்த்ததே இல்லை. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். ஐம் வெயிட்டிங். நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நான் ஒரு தடவை சொன்னா 150 தடவை சொன்ன மாதிரி. வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஹரிஷ் அண்ட் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பிக் மவுண்ட் டிவி அண்ட் வெல்கம் டு த நியூ ஷோ ஆஃப் ட்ரீம் வாரியர்ஸ். பிரதர், இன்ஸ்டாகிராமில் தான் நீங்கள் வந்துட்டு பாப்புலர் ஆனீங்க எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஒரு பாட்டு பாடி, அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியுது லைக் விஜய் டிவியில் நீங்கள் ஷோஸ் பண்ணியிருக்கிறதாகவும். பட் என்னதான் இருந்தாலும் இன்ஸ்டாகிராம் தான் உங்களோட திறமையை தூக்கி விட்டுச்சு. ஸோ இன்ஸ்டாகிராமுக்காக நீங்கள் ஏதாவது பாட்டு வச்சுருக்கீங்களா? கண்டிப்பாக இன்ஸ்டாகிராமுக்கு பண்ணாமலையா, அதனால நம்மளுக்கு ஒரு எல்லாத்துக்கும் அவர் ஒரு பாட்டு வச்சுருக்காங்க. ஆனால் ரெடியாக தான் இருக்காரு. பண்ணி இன்ஸ்டாகிராமு 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 நம்ம எல்லாரையும் ஃபேமஸ் ஆக்கும். இன்ஸ்டாகிராமு நம்ம இன்ஸ்டாகிராமு வீடியோ போடுவோம் மாமே, மஜா பண்ணுவோம் மாமே. இன்ஸ்டாகிராமு 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 நம்ம எல்லாரையும் ஃபேமஸ் ஆக்கும். இன்ஸ்டாகிராமு நம்ம இன்ஸ்டாகிராமு வீடியோ போடுவோம் மாமே, மஜா பண்ணுவோம் மாமே. அடேங்கப்பா. ஸோ மேட்டா நிறுவனர் இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். இன்ஸ்டாகிராம் ஓனருக்கு அதை காட்டுங்க. ரைட், அவர் பார்த்தாருன்னா என்ன ரியாக்ஷன் இதுக்காக கொடுப்பாருன்னு நாங்கள் ஆவலாக காத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அடுத்தபடியாக நீங்கள் இப்போ எங்கே கரண்ட்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது ஐடியில் சொல்லியிருந்தீங்க. அதை தாண்டி இதை நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள், உங்களுடைய கரண்ட் சேலரி என்ன? ரெய்டு வருவாங்க ப்ரோ, ரெய்டு வருவாங்க. அந்த அளவுக்கு இருக்கா? ஐயோ அதெல்லாம் வாங்கலன்னு சொல்ல வந்தேன் ப்ரோ. புரியுது, வேலையே இல்லாம கீழே இல்லாம தோராயமா நீங்களே இப்போதைக்கு போதுன்ற அளவுக்கு வாங்கிட்டு இருக்கேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், பிரைவேட் ஜாப் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், சென்னையில் தான் ஒர்க் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். அடுத்தபடியா இது வந்துட்டு இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம என்னதான் வந்துட்டு ஒரு விஷயத்தை முயற்சி பண்ணாலும் நம்மளை டவுன் பண்ணுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் குரூப்ஸ் இருப்பாங்க, லைக் ஹேட்டர்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் உங்களோட சோஷியல் மீடியாவில் கூட உங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க. அதை தாண்டி உங்களை தூக்கி விடுற ஒரு சில மோட்டிவேட்டர்ஸும் இருப்பாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த குரூப் ஆஃப் ஹேட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? நீங்கள் சொல்கிறத வச்சு இந்த சோஷியல் மீடியாவில் ட்ரை பண்ணிக்கிட்டு கூட இருக்கிற பல்வேறு கலைஞர்கள், மாணவர்கள் அவங்களுக்கும் என்ன ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்க? பாடி சொல்லானா, தற்குறி 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 தற்குறியா நீ இருக்காத தம்பி, தற்குறியா நீ இருக்காத, தற்குறி 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 தற்குறியா நீ இருக்காத தம்பி, தற்குறியா நீ இருக்காத. இப்போ எப்படி சொல்றது, நீங்க ஒரு இதுவை நோக்கி ஒரு பயணம், ஒன்று ஆகணும், ஆக்டர் ஆகணும் இல்லை சிங்கர் ஆகணும், ஏதோ ஒரு இதுல நீங்க வீடியோ பண்றீங்களா, ஏதோ ஒன்று பண்றீங்கன்னா அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருங்க. ஏன்னா யாரோ ஒருத்தர் போடுற கமெண்ட் வந்து அவன் கமெண்ட் போட்டு அவன் அடுத்த வேலைக்கு போயிடுவான், அவன் உங்களை ஒன்றும் பார்த்துட்டே இருக்க போறதில்ல. அதனால நீங்கள் வந்து உங்கள் முயற்சியை ரொம்ப சிறப்பாக என்ன பயிற்சி எடுக்கணுமோ, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணுமோ அதை பண்ணிட்டு உங்கள் இலக்கை நோக்கி உங்கள் பயணம் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கணும். யாரோ ஒருத்தருக்காக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்க வேணாம். அதுதான் என்னோட கருத்தாக இருக்கும். இப்போ விஜய் அண்ணன் படம்
தனுஷ் அண்ணன் படமே பெரிய பெரிய படம் வருது, அதுலேயே அவங்க ஒரு சில தவறான வார்த்தைகள்லாம் பேசுகிறாங்க. அது அந்த கேரக்டருக்காக, அதை அப்படிதான் நான் புரிஞ்சுப்பேன். என்ன அவர் வந்து அதில் வந்து தம் அடிக்கிறாரு, இதில் குடிக்கிறாரு, இவர் வந்து எப்படி நல்லது பண்ணுவாருன்னு நிறைய பேர் விஜய் அண்ணனையும் கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு கேரக்டர், அதை புரிஞ்சுக்கிறது. அதுதான் ஒரு மென்டாலிட்டி, மெச்சூர் மென்டாலிட்டி நிறைய பேருக்கு வரல. அதுதான் நீங்க சொல்ற ஒரு விஷயம் நான் அதை ஏத்துக்கிறேன் கண்டிப்பா. அதாவது லைக் உங்களுக்கு ஒரு ட்ரீம் இருக்கு, அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக நீங்க இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு நல்ல விதமா. ஒரு சில பேரோட பார்வை வந்துட்டு என்னடா இது இவன் கிறுக்க மாதிரி பண்றான், ஒரு சில பேர் வந்துட்டு இல்ல இவன் வந்துட்டு ட்ரை பண்றான் கண்டிப்பா ரீச் ஆவான் அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ யாரும் யாருக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண போறதில்ல. பிடிக்கலையா ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரால் பார்க்காம போயிடலாம், அதுக்கு என்னன்னு கிடையாது. எல்லா செலிபிரிட்டியுமே இஷ்டத்துக்கு கண்ணாபின்னான்னு திட்டுறது தான். இந்த சின்ன சின்ன பசங்க தான் எல்லாமே, இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்க அந்த மாதிரி சின்ன சின்ன பசங்க தான் கண்ணாபின்னான்னு வல்கர் வாட்ஸில் எழுதி போடுறது. என்னன்னா நம்பனா ஜென்ஸ் ஃபீமேல் ஆங்கர்ஸுக்கெலாம் போடுறாங்க கமெண்ட், அதெல்லாம் சுத்தமாக படிக்க முடியல. அவங்க வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அவங்களும் ஒரு ஃபீமேல் தான், அதை அவங்க யோசிச்சு பார்க்கணும். நான் ஒரு கமெண்ட் ஒரு ஷார்ட்டுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி கொஸ்டின் டபுள் மீனிங்காக கேட்கறது. எல்லா செலிபிரிட்டிக்காகவும் நான் இது பேசுகிறேன். இந்த பேட் வேர்ட்ஸில் கமெண்ட் போடுறதுன்றது ரொம்ப அதை பேன் பண்ணுறதுக்குன்னு ஒரு இது வேணும்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா லைக் பண்ணுங்க, டிஸ்லைக் பண்ணுங்க, அவ்வளோதான். கமெண்ட்னா நல்லா இருக்கு நல்லா இல்லை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க, அந்த லெவலில் கமெண்ட் போடுற மாதிரி வைக்கணும். இந்த அசிங்கமான வார்த்தை டைப் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஆப்ஷனே வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பிரதர், நீங்கள் ஒரு லிரிக் ரைட்டர் எனக்கு தெரியும். ஏதாவது ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கா இல்லை ஃபிலிம்க்கு அந்த மாதிரி யாராவது உங்களை அப்ரோச் பண்ணியிருக்காங்களா, பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு லிரிக்ஸ் எழுதி கொடுங்கன்னு ஏதாவது கேட்டிருக்காங்களா? ஆல்ரெடி பாயான ஒரு ஷார்ட் ஃபிலிமில் நான் பாடியிருக்கேன். ஓகே ஓகே. நீ என்ன மாடர்ன் மொபைலா, பிளாக் அண்ட் ஒயிட்டா, பிளாக்பெர்ரி கியூட்டா, ஆப்பிள் ஷைனா, சைனா மேக்கா மேக்கா மேக்கா, இந்த லைன் நான் அந்த ஷார்ட் ஃபிலிம்ல பாடிருக்கேன். இது வெளியில வந்திருக்கு. பாயான ஒரு ஷார்ட் ஃபிலிம், எங்க மாமா அதுல ஹீரோவா பண்ணாரு. அந்த படத்துல நானும் சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். 10 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சிருக்கேன். நான் எழுதியிருக்கேன். விதின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஃப்ரெண்டு பண்ணாரு. விதின்ற வார்த்தையை வச்சு எனக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபயர் மாதிரி ஒரு சாங் மாதிரி வேணும் சொல்லுங்க அப்படின்னாரு. அது அந்த லிரிக் எழுதினேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. விதி 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 பிறப்பதும் விதி, இறப்பதும் விதி, பிறப்பதும் இறப்பதும் பிரம்மன் செய்த சதி, இன்று முதல் முடிந்தது இவனோட விதி. இந்த சாங் தான் அதில் ரெடி பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிமுக்காக அனுப்பிச்சேன். வேற மாதிரி ப்ரோ, சூப்பராக இருந்தது. பட் அது வெளியில் வரல இல்லைங்க? வரல. அது கண்டிப்பாக நீங்கள் ஃப்யூச்சரில் ஒரு பெரிய லிரிக் ரைட்டராக வரணுன்றது லைக் எனக்கு ஒரு பெரிய ஆசை. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் வருவீங்க அண்ட் ஒரு சிறந்த பாடகராகவும் வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பிரதர், உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய சம்பவம் அது உங்களை திருப்பி போட்டதுன்னா அது எதை நீங்கள் சொல்லுவீங்க? அதை மறக்கவே முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? இருக்கு. என்னன்னா எங்கள் ஃபேமிலியில் எங்களுக்கு ரொம்ப வேண்டியவங்க ஓகே குழந்தை இறந்துடுச்சு. ஒரு 6-7 மந்த் இருக்கும். ஓகே. பொன் குழந்தை. அது வந்து ரொம்ப ரொம்ப மனசை பாதிச்சுது. அது என்னென்னலாம் பண்ணலாம், நம்ம ஒரு ட்ரீம் வச்சுருப்போம், அந்த குழந்தைய என்ன பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம், இந்த மாதிரி இந்த கிளாஸ் அனுப்பலாம், நம்ம ஒரு பாட்டு பாட வைக்கலாம், அந்த மாதிரிலாம் யோசிச்சிருப்போம். அது வந்து ரொம்ப ரொம்ப பயங்கர பெயின், அது சொல்லவே முடியாது. டெய்லியும் அந்த ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். அதை மாதிரி இன்னும் 2 பேர்னா, என் தம்பி ஒரு சித்தி பையன் சரவணான்ட்டு, அவர் ஒரு 10th படிக்கும் போதே இறந்துட்டாப்புல. எப்படி? அது என்னன்னா வெளியே ஃப்ரெண்டோட போயிருக்கான். என்னன்னா பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களை பார்த்துக்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னை கேட்டால் ஓகே, எந்தெந்த வயசில் என்னென்ன கொடுக்கணும், ஒரு வயசில் வண்டி தரணும்னா அந்த வயசு தான், அந்த மாதிரி ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும். பசங்க கேட்குற இடத்துக்குலாம் அனுப்பிச்சிடுறது, கேட்கும் போதெல்லாம் காசு கொடுத்துறது, அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் வந்து குழந்தைய அன்பாக பார்த்துக்கிறேன், என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவேன், ஆனால் அது தவறான கைடன்ஸாக போகக்கூடாது. இதுக்கப்புறம் எங்கள் லைஃப்பில் ரொம்ப ஒரு புரட்டி போட்ட விஷயம்னா, எங்கள் சித்தப்பா சரவணன்ட்டு ஒரு சித்தப்பா இருந்தார். அவர் என்னன்னா இந்த மாடு நாய் இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்களே, இவங்களோட கேர்லெஸ்ஸால் எவ்வளோ பெரிய உயிர் போகுது பார்த்தீங்களா. ஒரு மாடு குறுக்கில் போனதால் தான் எங்கள் சித்தப்பா இறந்துட்டார். ஓ, ரோட்ல? ஆமாம். ஓகே. என்னன்னா இப்போ வளர்க்குறாங்கன்னா அவங்களோட பிளேஸில் யாருக்கும் அஃபெக்ட் ஆகாத மாதிரி தான் வளர்க்கணும்.
அது அப்படி வளர்த்துட்டு இன்னைக்கு எங்கள் சித்தப்பா இல்லை. அது எங்கள் ஃபேமிலிக்கு பெரிய இது. ஆனால் அவங்க சந்தோஷமாக அந்த மாடு வச்சுருந்தவன் சந்தோஷமாக தான் இருக்கான். ஆனால் இங்கே ஒரு உயிர் போயிடுச்சு, ஒரு அலட்சியத்தால் ஒரு உயிரே போயிடுச்சு. இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் கவர்மெண்ட் ஒரு பெரிய ஸ்டெப் எடுக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஒரு கவர்மெண்ட்டாக இருந்தால் ஹெல்மெட் போட்டுன்னு போடலன்னா ஃபைன் வாங்குறேன்லாம் சொல்கிறீங்களே, அப்போ ஒரு மாடு வளர்க்குறவனால ஒரு உயிர் போகுது, அது உங்களால தடுக்க முடியாதா? என்னென்னவோ பண்றீங்க. ரோடு போகணுன்னா ஒரே நாள்ல போடுறீங்க, ஒரே நாள்ல எல்லாருக்கும் என்னென்னவோ பண்றீங்க, அது தடுக்க முடியாதா? கேட்டா அவங்கவுங்க பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுதான், நீங்க வீட்டுல நாய் வளங்க, மாடு வளங்க, என்ன வேணா வளங்க, வேற யாருக்கும் அஃபெக்ட் பண்ணாத மாதிரி பண்ணுங்க. அதே மாதிரி வீட்டுல பசங்க இருக்காங்கன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கோங்க. எங்கே போகிறாங்க எங்கே வராங்க எல்லாம் கேட்டு ஒரு கண்ட்ரோலாக பார்த்துக்கோங்க. அப்புறம் ஏதாவது ஆனதுக்கப்புறம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கரெக்டாக கைட் பண்ணி, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க மாதிரியும் காட்டிக்க கூடாது. சொல்ல மாட்டாங்க, நம்மக்கிட்ட ஓப்பனாக பேச மாட்டாங்க. அது ஒரு விஷயம். ஃப்ரெண்ட்லியாகவே மூவ் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்கணும். நல்லது, அது ஒன்று. அதுதான், இதுதான் ரொம்ப ஒரு லைஃப்பை ரொம்ப புரட்டி போட்ட விஷயம்னா இதுதான். இன்னொன்று கேட்கணுன்னு இருந்தேன். நீங்கள் எங்கே ரொம்ப அசிங்கப்படப்பட்டு இருக்கீங்க? யாராவது ஒருத்தவங்க நம்மளை லைக் ரொம்ப மார்க் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்தை என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னா எது நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய சான்ஸ் தேடி அலையும் போது, வேலை தேடி அலையும் போது கூட நிறைய அவமானப்பட்டிருக்கேன். சான்ஸ் தேடி அதில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் பர்டிகுலராக இந்த இன்சிடென்ட் எனக்கு பண்ணாங்க, இதை என்னால் மறக்கவே முடியாது. ஒரு பெரிய சேனலு, ஓகே, சேனல் நேம் வேணா, பரவாயில்ல சொல்லாதீங்க. நான் என்னன்னா சாங்லாம் பாடியிருக்கேன். ஓகே, அடுத்த வாட்டி வேறு சாங்லாம் எழுதிட்டு போகிறேன். ஓகே, பாடலாம் அப்படின்ட்டு. ஆனால் டெலிகாஸ்ட் ஆகலை. அதாவது அப்போ பாடினது டெலிகாஸ்ட் ஆகலை. அடுத்த வாட்டி ட்ரை பண்ண போகிறோம். ஓகே, என்னன்னா என்னை உள்ளே விடல. நான் காலையில் போயிட்டேன். ஓகே, உடம்பு ரொம்ப சரியில்லை, ஓகே, கண்டிஷனு. சாப்பாடுலாம் கட்டிட்டு தண்ணி கேன்லாம் எடுத்துட்டு கிளம்பி போயிட்டேன். ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நான் வர டைம் ஆகும்ட்டு. சான்ஸ் கேட்குற மாதிரினா நீ இங்கே வரவே கூடாது, அப்படியே போயிடு. ஏன் இங்கே சாப்பிட மாட்டியா, சாப்பாடையா எடுத்துகிட்டு வர, வெளியே போ. என்னன்னா ஒரு நாள் போனேன், சாப்பாடு சாப்பிட போகிறேன், ஏதோ வச்சுட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியாதுல்ல. போகிறேன், வாங்குறேன். இது இவங்களுக்கு கிடையாது. இந்த தண்ணி ஒரு சின்ன பாட்டில், ஒரு வாட்டர் பாட்டில் கேட்குறேன். எனக்கு வேறு தண்ணி யூஸ் பண்ணால் கோல்ட் ஆகிடும், தாங்கன்ட்டு. தர முடியாது, இது உனக்கு தர மாட்டாங்க. அது பெரிய ஆளுங்களுக்கு தான், உனக்கு கிடையாது. தண்ணி பாட்டில் சொன்னாங்க, தண்ணி பாட்டில். அதே மாதிரி வடையோ ஏதோ வச்சுட்டு இருக்காங்க, இது அந்த ஆளுங்களுக்கு தான், இவங்களுக்கு கிடையாது. பூரியோ வடையோ ஏதோ ஒன்று, எனக்கு தெரியாது. நான் அப்போ தான் போகிறேன். இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது ரொம்ப, அப்புறம் நம்ம ஏன் அங்கே சாப்பிடணும், நம்ம என்ன சாப்பாட்டுக்கு இல்லாமையே போகிறோம், அந்த ஒரு மைண்ட் தாட். இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய பட்டிருக்கேன். அதே மாதிரி ஸ்டுடியோவில் ரெக்கார்ட் பண்ணும் போதும், நீனா அவ்வளோ பெரிய ஆளா, ஏதோ தப்பாயிடுச்சு ஒரு 2-3 லைனு, நீனா அவ்வளோ பெரிய ஆளா, உனக்காக 2வது வாட்டி ரெக்கார்ட் பண்ணுவாங்களா, வெளியே போ, உன் சாங்கு தர முடியாது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் நெகட்டிவ் கமெண்ட்லாம் ஒரு இதுவாகவே எடுத்துக்க மாட்டேன். நான் எடுத்துப்பேன். ஏன் நம்மள எப்படி சொல்றாங்க, எல்லாரும் ஒரு ஹியூமன் பீயிங் தான், கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். எந்த வார்த்தையா இருந்தாலுமே கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும். நான் அதுக்காக நிறைய யோசிப்பேன். ஸோ உங்களுக்கு மறக்க முடியாத சம்பவங்கள்னா இந்த 2 விஷயம் நிறைய இந்த மாதிரி அவமானப்பட்டது தான். இப்போ ரீசெண்டாக கோட் தளபதி விஜய் சாரோடைய லைக் ஃபைனல் அண்ட் மாஸ் மூவின்னு சொல்லலாம் இது. ஸோ மக்களும் அதை வரவேற்று கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க, அதையும் நம்ம பார்த்தோம். ஸோ விஜய் சாருக்காகவும் அவங்களோட க்ரூக்காகவும் ஒரு பாட்டு நீங்கள் பாடணும், உங்களுடைய ஓன் கோட்டுக்கா? ஆமாம், கோட்டுக்காக. மருதமலை மாமணியே முருகையா, தளபதி ஃபேன்ஸுக்கு கோட்டு ட்ரெய்லர் ட்ரீட் ஐயா. மருதமலை மாமணியே முருகையா, கோட்டு செம்ம ட்ரீட் ஐயா. சொன்ன மாதிரி செப்டம்பர் 5 எல்லாருக்கும் ஒரு பெரிய ட்ரீட் ஐயா தான். மருதமலை மாமணியே முருகையா. ஸோ அதே மாதிரி பிரதர், இப்போது விஜய் சாரோடைய இது ஃபைனல் மூவி இல்லைங்க இல்லையா? ஏன்னா அவர் ஒரு புதிய அவதாரமாக அரசியலில் எடுத்துகிட்டு வர்றாரு. ஸோ ஆஸ் ஒரு விஜய் ஃபேனாக நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? அவர் எடுத்திருக்கிற டிசிஷன் இது கரெக்டான டிசிஷன் தானா? அண்ணன் கட்சிக்காக ஒரு பாட்டு இருக்கு. ஓ, அதுக்கும் ஒரு பாட்டு, எல்லாத்துக்கும் ஒரு பாட்டு. அடுத்தது அண்ணனுக்கு ரைட்டு.
வாழ்த்துக்கள் 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 விஜய் அண்ணன் கட்சிக்கு வாழ்த்துக்கள் 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 தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தமிழக வெற்றி கழகத்தின் கொடி பறக்குதா பறக்குதா பறக்குதா. விஜய் அண்ணா உங்க கட்சிக்கு வாழ்த்துக்கள். கண்டிப்பா என்ன சொல்லலாம்னா அண்ணா அரசியலுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். தமிழகத்துக்கே ஹாப்பி தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி கேரளா மக்களுக்கும் சரி, கண்டிப்பா அவங்கெல்லாம் என்னென்னா என்னோட ஆதரவு நான் அங்கே இருந்திருந்தேன்னா இன்னும் கொடுத்துருப்பேனேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். அதை தாண்டி உங்கள் பாட்டை ஃபுல்லாக ப்ளேலிஸ்ட்லேயே எடுத்து போட்டு கேட்கலாம் போல் இருக்குது. ஸோ சீக்கிரம் உங்களுடைய முழு பாடல்கள்லாம் எல்லாத்தையும் வந்துட்டு விங் மியூசிக்கில் நாங்கள் கேட்கணுன்றது எங்களுடைய ஆர்வம். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இப்போ சமீபத்தில் இந்த கொல்கட்டா கேஸ் அந்த விஷயம் தெரியும். ஒரு டாக்டர் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. அது ஒரு கொடூர செயல் அது. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக இந்தியா முழுவதும் உள்ள எல்லா மாணவர்களாக இருக்கட்டும் சரி, டாக்டர்ஸ் யூனியனாக இருக்கட்டும் சரி, ஸோ ப்ரொட்டஸ்ட்டில் இறங்கியிருக்காங்க ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கணுன்றதுக்காக. அந்த வகையில் சென்னையில் கூட லைக் கேஎம்சியில் வந்துட்டு நான் உங்களோட சோஷியல் மீடியாவில் தான் நான் பார்த்தேன். கேஎம்சி டாக்டர்ஸ்லாம் ப்ரொட்டஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்ததா, அதில் நீங்களும் ஒருத்தராக அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? அது உங்களுடைய கருத்து என்ன இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம்? ரொம்ப கீழ்த்தனமானவனுங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய தண்டனையாக கொடுத்து தான் ஆகணும். அது மரண தண்டனையாக கூட கொடுக்கலாம். ஏன்னா ஒரு டாக்டர்ன்றவங்க எவ்வளோ உயிரை காப்பாற்ற போகிறாங்க. அவங்க இருந்திருந்தாங்கன்னா எவ்வளோ உயிரை காப்பாற்றிருப்பாங்க. அவங்க வீட்டில் எவ்வளோ உயிரை கொடுத்து அவங்கள டாக்டருக்கு படிக்க வைக்க எவ்வளோ செலவாகும் தெரியுமா? ஃபஸ்ட்டு அது அவனுக்கு தெரியுமா? இது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான விஷயம். ஒரு டாக்டருக்கே இந்த நிலைமை, நல்லா படித்து ஒரு டாக்டராக இருக்கவங்களுக்கு இந்த ஒரு நிலைமைனா அப்போ நார்மலாக இருக்கவங்க எவ்வளோ பேருக்கு என்னென்னமோ நடந்திருக்கும். ஆமாம், எத்தனையோ பேர் இதுக்கு ஜஸ்டிஸ் கேட்கறதுக்காவது யாராவது கேட்குறாங்க. ஒரு சிலருக்கு ஜஸ்டிஸ் கேட்கறதுக்கு கூட ஆள் இல்லாதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த ஒரு ஷோ எண்டுக்கு முன்னாடி ஒரு டாஸ்க் மாதிரி ஒன்று பண்ணலான்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ என்ன மாதிரி டாஸ்க்குனா, எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு டவுட்டு என்னென்னா, லைக் நிறைய படத்தில் பார்த்துருப்போம், அதில் எப்படி ஸ்ருதி ராகம் இறங்காமல் டான்ஸ் பண்ணிக்கிட்டே பாடுறாங்க. ஏன்னா அதெல்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பாத்ரூம்லேயும் சரி இல்லை ரூம்லேயும் சரி. இப்போ அதை ஏன் நம்ம ரியலாக ட்ரை பண்ணக்கூடாது? அதை தான் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி காட்டணும். அதாவது உங்களுக்கு 3 types ஆஃப் எமோஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஹாப்பினஸ், சேட்னஸ் அண்ட் லவ். இந்த 3த்துலேயும் ஒரு பாட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டு நம்ம நேர்களை உற்சாகப்படுத்துகிற மாதிரி ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு அதை நீங்கள் பாடணும். அதை ரியலாக நீங்கள் காட்டணும். சரி, உண்மையா இல்லையா? ஓகேங்களா? ஓகே ஓகே. ஸோ ஹாப்பி அதில் ஏதாவது ஒரு சாங் நீங்கள். ப்ரோ ஹீரோயின் வருவாங்கன்னு சொன்னீங்களே ப்ரோ, ஹீரோயின் வரல? பிரதர் ஹீரோயின்லாம் இல்லை பிரதர், அவங்க வெளில போயிருக்காங்க பிரதர். வெளில போயிடுறாங்க ப்ரோ. இவ்வளோ நேரம் ஹீரோயின் வருவாங்க டான்ஸ் ஆடலான்னு நான் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கேன். ப்ராக்டிஸ்லாம் யோசிச்சுன்னு இருக்கேன். ஒரு ட்ரீமோட ஹீரோயின் போகிறோன்ட்டு. ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறதா நினச்சிக்கோங்க ப்ரோ. அப்படியே ஆடி இருக்கிறதா நினச்சிக்கணுமா? ஆக்ஷன் ப்ரோ, ஆக்ஷன் ப்ரோ. அடியே பொண்ணு ஐயாரெட்டு ஆம்பூரு கரும்பு கட்டு அத்தானுக்கு ஆசை எல்லாம் மேலே உன்னை பார்த்து பார்த்து ஏங்குறாரு தன்னாலே. அடியே பொண்ணு ஐயாரெட்டு ஆம்பூரு கரும்பு கட்டு அத்தானுக்கு ஆசை எல்லாம் மேலே உன்னை பார்த்து பார்த்து ஏங்குறாரு தன்னாலே. sadness. அவ என்ன தேடி வந்த அஞ்சல, அவ நேரத்தை பார்த்து செவக்கும் வெத்தல, அவ அழக சொல்ல வார்த்தை கூட பத்தல, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சில, அவ இல்ல நெருப்பு தானே நெஞ்சில, ஒன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, ஒன்னுக்குள்ள ஒன்னா என் நெஞ்சுக்குள்ள நின்னா, தன்னா தன்னா தானே தன தன்னா தன்னே தானே, தன்னா தன்னே தானே தன தன்னா தன்னே தானே. லவ். நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா,
சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, நீ இருக்கிறியே ஓலை கொட்டாயா. சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, மஜாவாய் நிக்கிறியே பஞ்சு மிட்டாயா. ஆமா பஞ்சு மிட்டாயா, ஐயோ பஞ்சு மிட்டாயா. சோஜாவா படுத்துக்குவேன் ஓ மடியில் சாஞ்சு, சும்மா வாட்டாமா இருக்கிறிய வாட்டர் பாக்கெட்டு மூஞ்சி. பிரதர் கை கொடுங்க, சும்மா அசத்திட்டீங்க. தேங்க்யூ. எனக்கு நீங்கள் கொடுத்த இந்த ட்ரீட்டை விட லைக் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டாகவே கொடுத்துருக்கீங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா வருவீங்க நீங்கள். என்னுடைய சப்போர்ட் அண்ட் பிக் மவுண்ட் டிவி சார்பாக நான் உங்களை வாழ்த்துக்கிறேன். ஸோ நேயர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ட்ரீம் வாரியர்ஸ் ஷோ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்கேஜிங்காக நிறைய விஷயங்கள் நம்ம கோத்ரூ பண்ணியிருப்போம். திருவேங்கடம் திருஷ் அவர்கள்கிட்ட நாங்கள் அப்படியே உங்களை விட்டுற மாட்டோம் பிரதர். எங்கள் பிக் மவுண்ட் டிவிக்காக நீங்கள் எங்கள் ஒரு பாட்டு பாடணும் எங்கள்கிட்ட பற்றி. பிக் மவுண்ட் டிவி சேனல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சூப்பரான கண்டென்ட் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. பிக் மவுண்ட் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்த ட்ரீம் வாரியர்ஸ் எபிசோடில் கண்டிப்பாக இன்னொன்று ஒரு சிறப்பு விருந்தினரோட வந்து சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் எம் ஹரிஷ். அண்ட் பிக் மவுண்ட் டிவிக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணிட்டு இருங்க. வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.